முடிவுக்கு வரும் முக்கோண காதல் கதை அப்படிங்கிற தலைப்புல தான் இந்த வீடியோ இருக்க போது. பிக் பாஸ் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் லவ் கன்டென்ட் பண்ண ஒரு ஆணோ, பெண்ணோ இதுவரைக்கும் டைட்டில ஜெயிச்சதில்ல அப்படிங்கிறது தான் வரலாறு. அதன் அடிப்படையில இந்த சீசன்ல விஜே பார்வதி, கமருதீன், ஆரோரா சின்க்ளர் இவங்க 3 பேருக்கு மத்தியில ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி அப்படிங்கிறது போய்க்கிட்டு இருந்துச்சு. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு விஜே பார்வதி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அந்த முடிவை எடுப்பதற்கு முக்கிய காரணமாக அமைந்த நபர் ஆதிரை. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட்டா வந்ததுக்கு பிறகு, விஜே பார்வதிக்கு பல விஷயம் பாசிட்டிவா மாறிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு காலையில நடந்த மார்னிங் டாஸ்க்ல கூட, இந்த பிக் பாஸ் வீட்ல இந்த கேமா ஆடுறது பாசிட்டிவாவோ, நெகட்டிவாவோ அது விஜே பார்வதி தான் அப்படின்னு ஆதிரை சொல்லியிருப்பாங்க. பார்வதிக்கு பல ஹிண்ட்‌கள ஆதிரை வந்து குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு படி மேல போயி, இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி வெளியில ரொம்ப கேவலமா போர்ட்ரே ஆயிருக்கு. அது ரொம்ப சில்லியா இருக்கு அப்படின்னு ஆன் டூ த ஃபேஸ் சொல்லியிருக்காங்க விஜய் பார்வதி கிட்ட. விஜய் பார்வதி இத நான் முடிச்சு வைக்கணும் அப்படின்னு தான் நான் நெனச்சிட்டு இருந்தேன். நீ நல்ல வேளையா தெய்வமா வந்து என்கிட்ட சொல்லிட்ட அப்படின்னு அந்த பொண்ணு யோசிச்ச அடுத்த செகண்ட் வெளில தப்பா போயிருக்கு. அப்ப இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆரோரா சின்க்ளேர் நம்ம 2 பேரும் பேசலாமா? அப்படின்னு ஆரோரா சின்க்ளேர கூப்ட்டுக்கிட்டு கார்டன் ஏரியாவுக்கு போயிடுச்சு விஜே பார்வதி. அதுக்கப்புறம் இந்த முக்கோண காதல் கதைக்கு நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாப்ப வைக்கணும் அப்படின்னு விஜே பார்வதி ஆரோரா சின்க்ளேர் கிட்ட பேசின அந்த நிமிஷம் ப்ரோமோவ கட் பண்ணிட்டாய்ங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஆரோரா சின்க்ளேருக்கும் இதுல உடன்பாடு இருப்பதற்கான வாய்ப்பில்ல. ஏன்னா, விஜே பார்வதி இதிலிருந்து விலகிட்டா ஆரோரா சின்க்ளேர் வந்து கமருதீனோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஜோன்ல இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இல்லனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இது ஆரோரா சின்க்ளேர் எப்படியோ நாசமா போகட்டும். ஆனா, விஜே பார்வதி ஒரு கேம ஆடிக்கிட்டு இருக்கா. அவ எஃபோர்ட் கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேல போட்டிருக்கா. அவ டைட்டில் வின்னராக வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. அப்ப இந்த டைட்டில வந்து தடுக்கிறது, டைட்டில நோக்கி விஜே பார்வதி நகர்றத தடுக்கிறது எது அப்படின்னா, இந்த ஆரோரா சின்க்ளேர், கமருதீன் போன்ற தடைகள் தான். இது மாதிரியான லவ் கன்டென்ட் விஜே பார்வதி கமருதீனுக்கு லெட்டர் எழுதினப்போ கூட நமக்கு வந்து முகம் சுளிக்கிற மாரி இருந்துச்சு. என்னடா இது போயும் போயும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. ஒரு மொட்டை கடிதாசியில வந்து அன்பே கம்முனா எழுதுறது. இது ரொம்ப கேவலமா இருக்கு. ஒரு டைட்டில் வின்னருக்கு இருக்கக்கூடிய குவாலிட்டி இல்ல அப்படின்னு நம்மளே கடுமையா விமர்சிச்சிருந்தோம். அப்ப கமருதீனோட விஜே பார்வதி இந்த லவ் கன்டென்ட்ட ஸ்டாப் பண்றது தான் பார்வதிய டைட்டில நோக்கி நகர்த்தும் அப்படிங்கிறது நம்மளுடைய அப்சர்வேஷனா இருக்கு. அப்ப ஆதிரைக்கு இந்த இடத்துல நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா, விஜே பார்வதிட்ட வந்து இது ரொம்ப தப்பா போகுது. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வையு அப்படின்னு. இப்போ விஜே பார்வதி கமருதீன் கிட்ட இருந்து விலகிட்டா என்ன நடக்கும்? கமருதீனோட கேமு குளோஸ். இதுவரைக்கும் தலைவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான். இவன் பூட்ட பாக்குறான் அப்படின்னு ஒரு ஒரு மாட்டு வண்டியில வந்து 2 மாடு இருக்கும். அந்த 2 மாட்டையும் பூட்டி ஒருத்தன் வந்து அப்படியே போய்க்கிட்டே இருப்பான். கிலோமீட்டர் தாண்டி கிலோமீட்டரா போயிட்டே இருப்பான். அந்த 2 மாடும் ஏன் ஓடுறோம் அப்படின்னு தெரியாது. நம்மள இவன் பயன்படுத்திக்கிறான்னு தெரியாம அந்த மாடும் அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் ஆரோரா சின்க்ளரும், விஜே பார்வதியும் மாடு மாதிரி இந்த கமருதீன் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தாங்க. இப்ப இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சு, இந்த விஷயத்த கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, இதுல கண்டமாக போறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கம்மு மாமா தான். கம்மு மாமாக்கு வந்து இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ஓடிக்கிட்டு இருக்க வரைக்கும் தான், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவனால இருக்க முடியும். கட் ஆயிருச்சு. விஜே பார்வதியும், ஆரோரா சின்க்ளேரும் நம்ம இண்டிவிஜுவல் கேம் ஆடலாம். இதுக்கப்புறம் கமருதீன் கிட்ட நம்ம வந்து வச்சுக்க வேண்டாம், பழக வேண்டாம் அப்படிங்கிற முடிவை எடுத்தாங்கன்னா, கம்மு மாமா நடுத்தெருவுல நிக்கிறது அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அவன் பிக் பாஸ் வீட்ட விட்டு ஆரோராக்கு முன்னாடியும், விஜே பார்வதிக்கு முன்னாடியும் வெளியில வந்துர வேண்டியது தான். ஆனா சீசன் 8ல ஒரு விஷயம் நடந்துச்சு. விஜே விஷால்னு ஒருத்தன் இருந்தான். இதே மாரி தான் ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி ஓட்டிக்கிட்டு, அவன் தர்சிகாங்கிற பொண்ணு நல்லா விளையாண்டுட்டு இருந்த பொண்ணு பிக் பாஸ் வீட்ட விட்டு எவிக்ட் ஆயி முன்னாடியே வெளியில வந்துருச்சு. அதுக்கப்புறம் அன்ஷிதா கூட பழகிட்டு இருந்தான். அன்ஷிதாவும் இவன் கூட பழகிட்டு ஒரு 85, 90வது நாள்ல அதுவும் வெளியில வந்துருச்சு. ஆனா தலைவன் விஜே விஷால் என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட டாப் 3ல 105 டேஸ் இருந்து ஃபைனலிஸ்ட் ஆயி டாப் 3ல வந்து நின்னான். அதே மாதிரியான விஷயம் விஜே பார்வதிக்கும், அரோராவுக்கும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்வதி கரெக்ட்டான டைம்ல கரெக்ட்டான முடிவு எடுத்திருக்கான்னு எனக்கு தோணுது. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளிய பார்வதி வச்சா அப்டின்னா, ஆரோரா பார்வதிக்கு முன்னாடி நம்ம தலைவன் கம்மு மாமா வெளியில
வெளியில தொரத்தப்படுவாங்கிறது தான் 100க்கு 100 மறுக்க முடியாத உண்மை. ஸோ, பார்வதி இப்ப ஆரோரா கிட்ட உட்கார்ந்து பேசி, என்ன முடிவை எடுக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். விஜே பார்வதி இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன் அப்படின்னா, ஆரோரா சின்க்ளேர நான் மேனிபுலேட்லாம் பண்ண மாட்டேன். "ஆரோரா இங்க வா. வெளியில இந்த முக்கோண காதல் கதை ரொம்ப கேவலமா போயிருக்கு. அதனால இந்த விஷயத்துல இருந்து நான் விலகிக்கிறேன். கமருதீனோட நீ பேசும்போது என்ன பத்தி பேசாத. அதே மாரி அவன் என்ன பத்தி உன்கிட்ட ஏதாவது பேச வந்தா, அத நீ அப்ரிஷியேட் பண்ணாத. நம்ம இதோட முடிச்சுக்குருவோம். கமருதீன் கிட்ட இதுக்கப்புறம் நான் பழகுற ஐடியால இல்ல. நீ பழகுறதுன்றது உன்னுடைய பெர்சனலான விஷயம். அதுல நான் தலையிடல. இதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய 50 நாள்ல நான் ஃபோக்கஸ் பண்ண போறேன். நான் டைட்டில நோக்கி நகரப் போறேன். ஏன்னா, ஆரோரா சின்க்ளேரால அவ்வளோ எளிதில வந்து கமருதீன விட்டு வெளில வர முடியாது. ஏன்னா, ஆரோரா சின்க்ளேரோட கேம்ன்றது ஒரு ஆண டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி துஷாரு, அவன் எவிக்ட் ஆயி போனதுக்கப்புறம் கமருதீனு, "கமருதீன் நீ இல்லன்னா எனக்கு கானுக்குட்டி இருக்கிறான்" அப்படின்னு சொல்லி கமருதீன் கிட்ட பேசின ஆள் தான் இந்த ஆரோரா சின்க்ளேர். அப்படிங்கிறப்ப ஒரு ஆண் இல்லாம ஆரோரா சின்க்ளேரால பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து சர்வே பண்ண முடியாது. அப்புறம் "உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட" அப்படின்னு கமருதீனும், ஆரோரா சின்க்ளேரும் ஒருத்தர ஒருத்தர் காரி துப்பிக்கிட்டு எவிக்ட் ஆயி வெளியில வந்துர வேண்டியது தான். ஏன்னா, இந்த முக்கோண காதல் கதை இருக்கிறதுனால தான் இந்த கமருதீன், அரோரா சின்க்ளேருக்குலாம் ஓட்டுங்கிறது வந்துகிட்டு இருக்கு. பார்வதி அதிலிருந்து கழண்டுகிட்டா இப்போ ஒரு 3 டயர்ல இருக்கிற ஆட்டோ ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த 3 டயர் இருக்கிற வரைக்கும் அந்த ஆட்டோ கரெக்ட்டா போய்க்கிட்டு இருக்கும். திடீர்னு ஒரு டயர் கழண்டு அது பாட்டுக்கு இந்த கரகாட்டக்காரன் படத்துல வர மாரி கழண்டு முன்னாடி ஓடிருச்சுன்னு வச்சுக்கங்க. 2 சக்கரத்துல வந்து ஆட்டோ ஓடாது. கவுந்து எங்கிட்டாவது கம்மாக்குள்ள விழுந்துரும். அதே மாதிரி தான் இந்த விஷயமும். ஆதிரை பண்ணதுல இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்ன்னு தான் சொல்லுவேன். இது கேம மிகப்பெரிய அளவுக்கு இம்பாக்ட் பண்ண போதுன்றதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. பார்வதி மட்டும் இந்த ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரியில இருந்து விலகிட்டா அப்டின்னா, அவ டைட்டில நோக்கி நகர்றதுல யாருமே தடுத்து நிறுத்த முடியாது. டாப் 2 கன்ஃபார்மா சொல்றேன். கேரன்டீட். ஏன்னா, பார்வதிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே அதுதான். ஏன்னா பல பேரு கமருதீனோட சேர்த்து வச்சு தான் பார்வதிய வெளியில ட்ரோல் பண்றது, கமருதீனுக்கு வந்து பார்வதி எழுதின கடிதத்தை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்றது, பீடேன்னு சொல்றது, பார்வதி வந்து பாரு கமருதீனுக்காக அலையிறா அப்படின்னு ஒரு பிராண்ட் பண்ணி பார்வதிய கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. கமருதீன்ட்ட இருந்து பார்வதி விலகிருச்சுன்னா, அந்த நெகட்டிவிட்டியையும் பார்வதிக்கு எதிராக வெளியில இவிங்களால கிரியேட் பண்ண முடியாது. அப்போ பார்வதியோட கேம வச்சு மட்டும் தான் பார்வதிய கிரிட்டிசைஸ் பண்ண முடியும். அப்போ ஆதிரை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனது யாருக்கு பெரிய அட்வான்டேஜோ இல்லையோ, விஜே பார்வதிக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அட்வான்டேஜா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. சரி, பிக் பாஸ் ரசிகர்களான உங்கள்ட்டயே கேட்கிறேன். இடுப்ப பாக்குறான், ஐயையோ இடுப்ப பாக்குறான், இடுப்பு மேல அடுப்ப மூட்டி சமைக்க பாக்குறான். ஒத்த வண்டியில் ரெட்ட மாட்ட பூட்ட பாக்குறான். அதே மாதிரி ஒரே வண்டியில 2 மாட பூட்டி கடந்த 50 நாட்களுக்கும் மேல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வண்டி ஓட்டிக்கிட்டு இருந்த கம்மு மாமாவுடைய வண்டி கவுந்து கம்மாக்குள்ள விழுந்தத பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும், விஜே பார்வதி ஆரோரா சின்க்ளேர் கிட்ட கூட்டிட்டு போய் எடுக்க போற முடிவுகள பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு மிஸ்டர் செய்யோன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Bye bye.